அன்பார்ந்த சகோதரர்களே, தற்பொழுது நாம் ஒரு இறுதி கட்டத்தை அடைந்த வண்ணம் இருக்கின்றோம். என்றும் எமது வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயங்களுக்கும் முன்னுதாரணம் எங்களுடைய பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம்தான். கண்மணியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்த சிறிது காலத்திலேயே அன்னை ஹலிமா நாயகி அன்னவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டார்கள் பாலூட்டப்படுவதற்காக வேண்டி. அதன் பின்னால் மீண்டும் தன்னுடைய தாயிடத்திலே வந்து 1 வருடம் அல்லது 2 வருடத்திற்குட்பட்ட காலம்தான் தன்னுடைய தாயோடு ஹயாத்தாக இருக்கும் காலத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய 6வது அல்லது 6½ வயதிலே தன்னுடைய தகப்பன் அப்துல்லா மரணித்த மன்னரையை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி, கபருக்கு ஸ்தானத்திற்கு செல்வதற்காக வேண்டி தன்னுடைய தாயுடைய நண்பியுடன் நபி அவர்களும் சிறு பிராயத்திலே 3 பேரும் பயணம் செய்கின்றார்கள் மதீனாவிற்கு. அங்கு சென்று 12 நாட்கள் அங்கு தங்கி, அங்கு தன்னுடைய தகப்பனாருடைய கபரையும் ஜியாரத் செய்து எல்லா வேலையும் முடித்து விட்டு வருகின்ற வழியிலேதான் அவர்களுடைய தாய்க்கு திடீரென உடல் சுகையுற்று அன்னை ஆமினா அவர்கள் அந்த இடத்திலே மரணமாகின்றார்கள். அதே இடத்திலே அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். எப்பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்வார்களோ, அந்த தருணத்திலே அவர்கள் செல்லுகின்ற வழி எதுவாக இருந்தாலும் வரும்பொழுது தன்னுடைய தாய் அடக்கப்பட்ட அந்த வழியில் வந்து தாயுடைய கபருக்கு கிட்டே இருந்து தாயுடைய பேரை சொல்லி துவா செய்து சற்று நேரம் அங்கு அமர்ந்து விட்டு தான் நபி அவர்கள் வருவார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய தாய் தகப்பனிற்கு நபி அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் தான் எமக்கு மிக முக்கியமானவர்கள் எங்களுடைய தாய் தகப்பன். எம்மை பெற்றார்கள். எப்பொழுது நாம் திருமணம் முடித்து ஒரு தகப்பனாக மாறுகின்றோமோ அப்பொழுதுதான் எங்களுக்கு விளங்குகின்றது எங்களுடைய தகப்பனார் எங்களை வைத்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்று. ஒரு பொழுதும் தாய் சொல்லி காட்டலாம், மகன் நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இப்படியெல்லாம் உங்களை வளர்த்திருக்கின்றேன். தாயுடைய சகோதரிகள் சொல்லுவார்கள், உங்களோட அம்மா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பொழுதும் ஒரு தகப்பன் தன்னுடைய வாயால சொல்ல மாட்டார், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் மகன், இவ்வளவுதான் உழைக்கிற மகன். நாங்க எப்பொழுது என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் எங்களுடைய தகப்பன் அதனை செய்யக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருப்பார். கண்ணியமானவர்களே, இந்த ரமலானிலே அவர்கள் மண்ணுக்கு மேலே இருந்தால் அவர்களுக்காக ஆரோக்கியத்துக்காக வேண்டி, நீண்ட ஆயுளுக்காக வேண்டி துவா செய்வது எமது பொறுப்பாக இருக்கின்றது. அந்த மண்ணுக்கு கீழே அவர்கள் வாழ்கின்றார்கள் என்று இருந்தால் அன்னவர்களுடைய மறுமை வாழ்க்கை பிரகாசமானதாக கண்ணியமானதாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துவா செய்வதோடு, வசதி இருந்தால் அவர்களுடைய பேரிலே நாங்கள் சதக்கா ஜாரியாக்கள் செய்வதோடு உம்ரா ஹஜ்ஜும் செய்து நாங்கள் அந்த தவாபை அவர்களுக்கு சேர்க்க முடியும். நாம் ஓதுகின்ற ஒவ்வொரு குர்ஆனுடைய லஃபலினுடைய ஒவ்வொரு நன்மையும் அவர்களுடைய கபருக்கு செல்லும். கண்ணியமானவர்களை, நீயத்து வச்சுதான் ஒரு புள்ள என் உம்மாக்கு நான் ஓதுறேன், என் வாப்பாக்கு ஓதுறேன்னு நீயத்து வைக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஒரு புள்ள செய்யற நன்மை ஒட்டோவா பேரண்ட்ஸுக்கு போகும். ஒரு புள்ள செய்யற அதே பாவமும் ஒட்டோவா அதுல ஒரு குளிசு போகும். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே பொக்கிஷமாக தரப்பட்ட அந்த 2 பொக்கிஷங்கள் எங்களுடைய 2 கண்களைப் போல, 2 கைகளைப் போல, 2 கால்களைப் போல. இந்த 2ல் ஒன்று இல்லாமல் கூட எம்மால் சரியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஒரு பொருளை நாம் எடுக்க வேண்டுமென்றால் ஒரு கை போதாது, 2 கைகள் சேர்ந்தால் மிக உதவியாக இருக்கும். ஒரு கண்ணை பொத்திவிட்டு ஒரு சைடைத்தான் பார்க்க முடியும், மறு சைட்ல என்ன வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு காலால் நொண்ட முடியுமே தவிர நடக்க முடியாது. எனவே 2 யதார்த்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியம். அவ்வாறு உள்ளவர்கள் தான் எமது பெற்றோர்கள். கனிமானவர்களே, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்களுக்கு போருக்கு செல்வது, உயிர் தியாகம் செய்வது ஃபர்லாக இருந்தது. ஆனால் நபி அவர்கள் சில சஹாபாக்களை அந்த நேரத்தில் நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு தாய் இருந்தார்கள். அவர்களை பார்த்து கொள்வதற்காக யாருமே இல்லை. நீங்கள் உங்களுடைய தாயை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் நபி அவர்கள் அவர்களை போருக்கு வர வேணாம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாத்துல மேலோங்கிய ஒரு அமலுக்கு
இன்னொரு உறுதுணையாக இருப்பதுதான், நிகராக இருப்பதுதான் பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். ஒரு மனிதர் ஓடோடி வருகின்றார், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் அவர் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார், வாசலிலே நான் அவரை நிப்பாட்டி விட்டு வந்துள்ளேன், அவரை நான் வேண்ட வீட்டுக்குள் எடுக்கலாமா என்று கேட்கின்றார். நபி அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய தாயுடைய கண்ணியத்தை, ஹக்கை நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்கள், அவரை கௌரவியுங்கள் என்று சொல்கின்றார். கண்ணியம், இந்த பெருநாளைக்கு நாங்க எங்களுக்கு ஏழுமான அளவு, எங்களுக்கு தேவையான அளவு, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உடுப்பெடுக்கிற அதே சமயம் எங்களுடைய பொறுப்புல எங்களுடைய தாய் தகப்பன் எங்களோட செலவுக்கு கீழே இருக்கிறாங்களா, முதலாவது அவங்களுக்கு உடுப்படுத்து கொடுத்துட்டு நாங்க உடுப்படுப்போம். அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அதை அவங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு அவங்களுக்கு நாங்க செஞ்சு காட்டிட்டு அது பிறகு நாங்க எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய தாய் தகப்பன் எங்களோட செலவுல இருக்கிறாங்க. சில தாய் தகப்பன் இன்னும் அவங்க தொழில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, மகன் நீங்க உங்களோட பிள்ளைகளை பாருங்க, உங்களோட மனைவியை பாருங்க, எந்த விஷயத்தை நான் பார்த்து கொள்றேன், ரைட், அது ஓகே, நோ ப்ராப்ளம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய தாய் தகப்பன் தான் முதலாவது எல்லா கட்டத்திலும். இமாம்கள் சொல்கின்றார்கள், சில சமயங்கள்ல அவங்களுடைய சில நடத்தைகள் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்கும். அப்படித்தான் நாங்க ஒரு காலத்துல வாழ்ந்தோம். அவங்களுக்கு பிள்ளைகளை அரிக்கும் போது அவங்க நல்ல ஒரு சபையில போய் திட்டிக்க போக்குள்ள நாங்க என்ன செஞ்சுப்போம், அங்க இருந்த சாப்பாட்டு பிளேட்டை உடைச்சு விட்டுருப்போம், கறியை தூக்கி கொட்டி விட்டுருப்போம். போன இடத்துல அவங்க அவமானப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு செயலை செஞ்சிருப்போம். ஆனா அவங்க எங்களை வெறுத்து ஒதுக்குனாங்களா? இல்ல. சில வயோதிபம் அடைஞ்ச தாய் அவங்களால இப்ப யூரினை கண்ட்ரோல் பண்ணேல, அவங்கள அறியாம லீக் ஆகுது. என்ன சொல்றாங்க பிள்ளை, இது இவங்களை நீ வீட்டுக்குள்ள வச்சு கொண்டு ஈக்கலா, எங்களால பராமரிக்கலா, இவங்களை கொண்டு எல்டர்ஸ் ஹோம்ல விட்டுருவோம் ரெண்டு முடிவெடுத்து நடக்கிற அளவுக்கு காலங்கள் மாறிட்டு. கனிமானவர்களே, நாங்க நினைக்கிறோம் என்ற பிள்ளையை நான் இந்த ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கிறேன், இந்த லெவல்ல படிக்க வச்சிருக்கிறேன், அவர் லண்டன் போற அளவுக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன், இந்த குவாலிஃபிகேஷன்ல அவர் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். இந்த கொழும்புல எனக்கு படிப்பினைக்கு எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வீட்டுல அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க பெத்து ஆளாக்கி படிக்க வச்ச பிள்ளைகள் எல்லாரும் கட்டார், துபாய், லண்டன், அமெரிக்காவுல இருக்கிறாங்க. தாய்க்கு சோம் இல்லை, பார்த்துக்கொள்ள ஆள் இல்லை. தகப்பன் படுத்த படுக்கையில் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பெம்பர்ஸ் மாத்தி விடுறது, டைப்பர்ஸ் மாத்தி விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. கனிமானவர்களை, பிள்ளைகளை வளர்க்கணும், தேவையான அளவுக்கு உலகத்தினுடைய அறிவை கொடுக்கணும், மார்க்கத்தை கொடுக்கணும், தீன கொடுக்கணும், எங்களுடைய முக்கியத்துவத்தை, மகிமையை விளங்கப்படுத்தணும். ஒரு தாய், ஒரு தகப்பன் பிள்ளைகள்கிட்ட தாயை பத்தி நல்ல முறையில சொல்லணும். பாருங்கம்மா, அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்படித்தான் தாய் என்றவங்க இப்படி எல்லாம் சொர்க்கம் இருக்கு அவங்களோட காலில். தகப்பன் தாயை உணர்த்தணும், தாய் தகப்பனை உணர்த்தணும். பாப்பா வெயிலண்டு பார்க்காம கஷ்டப்படுறாரு, உங்களோட ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் இப்படித்தான் கட்டுறாரு, பாப்பாக்கு என்னென்ன. அப்ப பிள்ளை என் வாப்பா உம்மாட நிலைமை இதுதான், என்னதான் ஆசைப்பட்டாலும் அவர் விளங்கி கொள்வார், என் வாப்பா உம்மாட நிலைமையில் இப்படி இருக்குது, நான் அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும் என்று. எனவே கண்ணியமானவர்களே, உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுடைய பொறுப்பில் இருந்தால் அவங்களுக்கும் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுப்பதும் உங்கள் மீது பொறுப்பாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய வாழ்வில் தரப்பட்ட இந்த 2 பொக்கிஷங்களை நாங்கள் கண்ணியமாக பயன்படுத்த வேண்டும். அவர்களுடைய துவா தான் எங்களுக்கு முக்கியம். இந்த ஒரு துவா போதும். நான் எந்த அளவுக்குண்டா, அல்லாஹ் தாலா எப்படி வச்சுக்கான்னு பாருங்க, இந்த 2 கண்ணுக்கு மத்தியில ஒரு மனிதர் தன்னுடைய தாயுடைய நெத்தியில முத்தமிட்டாலே போதும், அல்லாஹ் தாலா நரகத்தை ஹராமாக்குறான். எவ்வளவு ஒரு பொக்கிஷம். சின்ன வயசுல நாங்க முத்தமிட்டுட்டு உம்மா வாரம் பெய்த்து அல்லாட காவல் ஃபியாமான்னு சொல்றோம். ஆனா பெரியாளானதுக்கு பின்னால தாய்க்கும் இவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு இது. ஏன் அன்றைக்கும் நாங்க புள்ளதான், இன்றைக்கும் நாங்க புள்ளதான். எங்கட வாப்பா அம்மாவை முத்தமிடுவதும், அவங்களோட கையை பிடிச்சி, முபாரக்கான கைகளை பிடிச்சி நாங்க துவா செய்ய சொல்லணும். துவாவுக்குரிய பிள்ளைகளாக நாங்க மாறோம். எங்களுக்கு சில மன விருப்பம் இல்லாத எதுவும் நடந்தாலும் அவர்களை வெறுத்து ஒதுக்க கூடாது, அவர்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் நேசிப்பவர்களாக மாற வேண்டும். நாங்க ஒரு பழக்கத்தை வச்சுக்கொள்ளோம். ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு கிழமையில ஒரு வெள்ளிக்கிழமை இல்ல ஒரு சண்டே, நான் என் மகனை கூட்டிட்டு என் பிள்ளைகளை கூட்டிட்டு போகணும். எங்க? என் வாப்பா அம்மா கபூர்ல இருக்கிறாங்களா, அங்க போகணும். என் பிள்ளைகள் நாளைக்கு பழகும், நான் கபருக்கு போனது போறோம், என்ன பார்க்க என் பிள்ளைகள் வரும். இந்த பழக்கத்தை உண்டாக்கணும். ஒரு வாப்பா வாழ்ந்தாரு, சரியான மோசமால். கடைசியா சொத்து பிரிக்கிற நேரம் வந்துட்டு எல்லாம் பிரிச்சு விட்டாரு. இவனுகள் சொத்து பிரிக்கும் வரைக்கும் தான் வாப்பா வாப்பான்ட்டு இருந்தானு. சொத்து பிரிச்சத்தோட தூக்குங்கட ஆளை ரெண்டானு, காலை 2 பேர் பிடிச்சானுகள், கையை 2 பேர் பிடிச்சானுகள். வீட்டுக்கு பின்னால பெரிய பாலடைஞ்ச கிணறு ஒன்று இருக்கி,
அதுக்குள்ள ஆளை நைஸா போட்டு முடிச்சிருவோம் விஷயத்த கூட்டி தூக்கிட்டு போயிட்டு போட போகல வாப்பா சொல்றாரு, இந்த கிணத்துக்குள்ள போடாதீங்கடா என்ன, நாங்க உங்களை சாகடிக்கணும்னு முடிவு செஞ்சாச்சு, எதுக்குள்ள போட்டா என்ன, இல்லடா இந்த கிணத்துக்குள்ள தான் நான் எந்த வாப்பாவை போட்டேன் நான், நீங்க இதுக்குள்ள என்ன போடாங்க வேற எங்கேயும் கொண்டு போடுங்கன்றார். எது நீங்க உங்களோட வாப்பா அம்மாவுக்கு செஞ்சீங்களோ அது நாளை உங்களுக்கு நடைபெறும். அது நன்மையாக இருந்தாலும் தான் தீமையாக இருந்தாலும் தான். நான் ஓதுற காலத்துல எனக்கு திருமிதியில பிடிச்ச ஒரே ஒரு ஹதீஸே அழகான வார்த்தையோட வருது. நபி அவங்க சொல்றாங்க, வயசான உங்களுடைய தாய் தகப்பனா இருக்கலாம், உங்களோட வீட்டுல ஒருத்தர் இருக்கலாம், வயசான ஒருத்தருக்கு நீங்க என்ன உதவியை நீங்க உங்களுடைய இளமை காலத்துல உங்களுடைய சக்தி உள்ள காலத்துல நீங்க செய்றீங்களோ அல்லாஹ் தாலா நாளைக்கு உங்களுக்கு வயசான ஒரு இயலாத காலம் வரப்போகல அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யற ஆட்களை கொண்டு வந்து சேர்ப்பான். எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம். எனவே கண்ணியமானவர்களே, நன்மைகளை எதிர்பார்த்து எங்களுடைய தாய் தகப்பனுடைய ஹக்கு இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு துவா செய்யறது எங்களோட பொறுப்பு. அவங்களுக்கு ஹயத்தோடு இருந்தா அவங்களுடைய அவங்களுக்கு என்னென்ன நலவுகள், எங்கட சந்தோஷம் தான் அவங்களோட சந்தோஷம், அவங்களோட சந்தோஷம் தான் எங்கட சந்தோஷம். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இப்படி எல்லாம் அந்த ஏதாவது என்னது படுத்த பெட்லயே யூரின் போயிருப்போம், என்ன போட்டிருந்த பெம்பர்ஸ்லயே நாங்க டாய்லெட் போயிருப்போம். எங்களை அழகா தொடச்சி குளிப்பாட்டி பவுடர் போட்டு ஒடிக்கலோன் போட்டு வாசமா வச்சு வாரவங்க தூக்கி ஆஹா மாஷா அல்லாண்டு தூக்கி கொஞ்ச அளவுக்கு எங்களை பார்த்து கொண்ட தாய்மார நாங்க எங்களால அதே ஒரு நிலைமை வரப்போகல. அல்லாஹ் தாலா வச்சுக்கிற நிலைமை அதுதான். எப்படி மனுஷன் சின்ன வயசுல இப்படி இருந்தானோ படுத்த படுக்கையில அந்த யூரின் எப்படி கண்ட்ரோல் பண்றேன்னு தெரியாது, டாய்லெட் எப்படி போறேன்னு தெரியாம இருந்தானோ அதே காலம் ஒரு நாள் வயசானவங்களுக்கு வரும். அல்லாஹ் தாலா அப்படித்தான் வச்சுக்கிறான். மிம்பாதி கூவத்தின் வல்தோஃபா, கூவ சக்தி உள்ள காலம், தோஃபா பலகீனமான காலம். ஆனா இது ரெண்டுலையும் ஆரம்பத்தை பாத்தீங்கன்னா முடிவை பாத்தீங்கன்னா ரெண்டு மொண்டு தான். கடைசி காலங்கள்லையும் இயலாம போவாங்க. அந்த இயலாத காலத்திலையும் எங்களுக்கு எங்களோட பெற்றோர் என்ன செஞ்சாங்களோ அதே இதை நாங்க சீ என்று நினைக்காம இது செய்யும். அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய பெற்றோர்களுடைய துவாவுக்கு ஆளாகிய பிள்ளைகளாக அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. اللهم إنا نسألك الصحة والعفة والأمانة وحسن الخلق والرضا بالقدر. اللهم آمنا في أوطاننا وسائر بلاد المسلمين آمنة مطمئنة برحمتك يا أرحم الراحمين. اللهم بلغنا مكة والمدينة حاجين ومعتمرين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في ديننا ودنيانا وأهلنا ومالنا. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. صل وسلم على رسولك سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين.